ஸோ நம்ம மெயினாக அஜூரோடைய இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அஜூரில் வந்து என்னென்ன மாதிரியான ஹைரார்கி இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட், அஜூரில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்ப்போம். தென் அஜூரோடைய குளோபல் ப்ரெசன்ஸ், அவங்க எங்கெங்கெருந்தெல்லாம் அவங்க நமக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். தென் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம், அஜூர் சர்வீஸ் ஆஃபரிங். தென் அஜூரோடைய சப்போர்ட் பிளான்ஸ், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன சப்போர்ட் பிளான்ஸ் வாங்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 டாபிக் இன்னைக்கு எவ்வளோ முடிக்க முடியுன்றதை பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ அஜூரோடைய ஹைரார்கின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேசிக் ரிசோர்ஸ், இப்போ வந்து அஜூரோடைய ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனேஜபிள் ஐட்டத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can call it as a resource. இப்போ let's say எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஐட்டம் இல்லை மேனேஜபிள் ஐட்டம் வந்து நம்ம we call it as resource. Let's put it this way. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பிலாங் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஜென்ரலாக வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து குரூப் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ ரிசோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறது வந்து ரிசோர்ஸ் குரூப்குள்ளே நம்ம கம்பைன் பண்ணுவோம். தென் எனி மேனேஜபிள் ஐட்டம், ஸோ எனி இண்டிவிஜுவல் entity or configuration item in Azure is called resource. So in other words நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா anything that could be created, configured and managed or modified in Azure is called a resource. ஸோ எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அஜூருடைய விஎம்ல இருந்து அஜூருடைய ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஒரு லோட் பேலன்சர், எனிதிங் தட் கேன் பி கிரியேட்டட் செப்பரேட்லி அண்ட் மாடிஃபைட் செப்பரேட்லி, டெலிட்டட் செப்பரேட்லி இஸ் கால்ட் அ ரிசோர்ஸ். ஸோ அது வந்து பப்ளிக் ஐபியாக இருக்கலாம், ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பாக இருக்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா anything that could be individually created and managed is called a resource in Azure. Okay, so resourceக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து நிறைய கிரியேட் பண்ணும்போது இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ வந்து வெப் சர்வர் இருக்கும், ஆப் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர்னு இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ஐபி அட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணுவோம், நிறைய டிஸ்க் கிரியேட் பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷன் சர்வர்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷனுக்கு டிஸ்க் தனியாக இருக்கும், ஓஎஸ் டிஸ்க் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து we will have lot of different resources pertaining to a particular application or a system. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will group them, we will combine them. Resource groupன்றது collection of resources, or we can just say related resources that belong to a particular department or application or business unit வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ரிசோர்ஸ் ஸ்டோர் பண்றதால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரிசோர்ஸஸும் சிமிலர் லைஃப் சைக்கிளை வந்து இருக்கும். என்ன சிமிலர் லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல விஎம்ஆர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல நம்ம ஆல்ரெடி கெப்பாசிட்டிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இப்போ உங்களுக்கு டிமாண்ட் வருது, புது டிமாண்ட் வருது, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் வந்து தேவையில்லாத நிறைய சர்வர்ஸ், தேவையில்லாத நிறைய டிஸ்க்லாம் வந்து உங்களுடைய க்ரூஷியல் கெப்பாசிட்டியை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ராலிங் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ராலிங் அப்படின்னா தேவையில்லாத ரிசோர்சஸ் வந்து உங்களுடைய க்ரூஷுவல் ஸ்டோரேஜை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறது. ஆன் ப்ரெமைசஸ்ல இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைனாலும் எப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சர்வர்ஸ் கிரியேட் பண்ணும், அடிஷ்னலாக டிஸ்க் கெப்பாசிட்டி தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் வந்து அது ரொம்ப முக்கியமாயிடும். ஸோ உங்களுடைய அன்வான்ட் யூசேஜ், அன்வான்ட் ரிசோர்ஸ் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். வேற கிளவுடை பொறுத்த வரைக்கும்
எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஒன் டே ஆஃப் அன்னெசரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அன்னெசரியா நம்ம வந்து அவங்களுடைய ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணாலும் சரி, இட் இஸ் வேஸ்ட். ஓகே, ஸோ ஏன்னா நீங்க அடிஷ்னலா வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மானிட்டரி இம்பாக்ட் இருக்குங்க டைரக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை நம்ம டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப், அந்த அப்ளிகேஷனுடைய ரிசோர்ஸ் குரூப் டெலிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுடைய வெப் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், அதோடைய டிஸ்க், அதோடைய நெட்வொர்க் கார்டு, அதோடைய செக்யூரிட்டி குரூப் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் ரிசோர்சஸ் வந்து ஒன்னா கிரியேட் பண்றோம். ஸோ அப்ப நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ரிலேட்டட் ரிசோர்சஸ் எல்லாம் மொத்தமா டெலிட் ஆகுது. ஸோ இங்க வந்து இந்த ஸ்ப்ராலிங் பிரச்சனை வராது. ஸோ when we delete resource group, all the resources within that resource group, RG சொல்லுவோம் resource groups, okay, all the resource groups will get deleted. All the resources within the resource group will also get let me mute the line, will also get deleted. ஓகே, ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டூலிங், ஒரு குரூப்பிங். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் கான்செப்ட் அப்படின்றது வந்து ஏஆர்எம் மாடலில், அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர்ன்ற ஒரு ப்ரொவைடர் மாடலில் தான் இது கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அஜூர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல்னு ஒன்று இருந்தது. அது இப்போ இந்த கிளாசிக் மாடல் இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் நான் அந்த ஏஆர்எம் வெர்சஸ் ஏஎஸ்எம் கம்பேரிஷனை வந்து நான் சொல்லலை. ஸோ இன்கேஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ன்றது இட் இஸ் அ லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ், இட்ஸ் அ லாஜிக்கல் குரூப்பிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ என்னென்ன ரிசோர்சஸ் லாஜிக்கலா குரூப் பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு பர்டைன் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ், அதோடைய ஸ்டோரேஜ், அதோடைய டிஸ்க், டேட்டா பேஸ், இதெல்லாம் வந்து குரூப் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் ஜென்ரலி டூ இட் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஆர் ப்ராஜெக்ட், அதுக்காக பண்ணுவாங்க. பிளஸ் ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஒரு சில அடிஷ்னல் விஷயங்களும் பண்ண முடியும். என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பட்ஜெட் இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்படின்னும் போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம் மந்த்லி, எவ்வளோ உங்களுக்கு வந்து இயர்லி பட்ஜெட் இருக்கும், இல்லை வந்து குவார்டர்லி ஆஃபர்லி பட்ஜெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ we can apply quota, budgets, பர்மிஷன்ஸ், பாலிசிஸ், இதெல்லாமே பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்க்குலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்ம பாலிசி அப்ளை பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் லெவலில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் இட் வில் பி கெட்டிங் இன்ஹெரிட்டட் டு அந்த வித்தின் அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கான்செப்ட் இது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் குரூப்ல தான் ரிசோர்சஸ்லாம் குரூப் பண்ணி கம்பைன் பண்ணி we will store it. ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். இதுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆர்கனைசேஷன், இது வந்து மிட் சைஸ் ஆர்கனைசேஷன்ல ரிசோர்ஸ் குரூப் ரிசோர்சஸ் தான் வந்து ஹெவியா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் ஆர் தே வில் கோ அண்ட் கிரியேட் அடிஷ்னல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நிறைய கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் நிறைய பில்லிங் காம்ப்ளிகேஷன் இருக்கு, எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் நிறைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, ரிசோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதோ அங்கே வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷனில் வந்து இது நிறையவே நடக்கும். ஸோ ஸ்மால் சைஸ் ஆர்கனைசேஷன்ல ரிசோர்ஸ் குரூப் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு மட்டுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் ஆர் ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். கண்டெய்னர் டு டூ வாட், டு ஹேவ் ரிசோர்ஸ் குரூப்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸை வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ மெயினாக எதுக்காக கிரியேட் பண்ணுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று வந்து தனித்தனியா எனக்கு பில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கலா வந்து அவங்க நிறைய அக்விசிஷன், மர்ஜர், நிறைய கம்பெனிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இல்லை வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல அவங்களே நிறைய சின்ன சிஸ்டர் கன்சர்ன் ஆர் உடையவர் சின்ன சின்ன சப் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து தனித்தனியா அவங்களுக்கு வந்து
இந்த பர்டிகுலர் பிசினஸ் யூனிட்ல இருந்து இல்ல இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் சைல்டு ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன மாதிரியான பில் வருது, என்ன மாதிரியான கன்சம்ஷன் இருக்குன்றத கிளாரிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ தனித்தனியா அவங்களுக்கு பில்லிங் வேணுன்றப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அதுல அந்த ரிசோர்சஸ் அந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் தனித்தனியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி தேவைப்படுது, இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் அட்வான்டேஜுக்காக இல்லை லோக்கல் கரன்சி அட்வான்டேஜ் இல்லை இந்த லோக்கல் சப்போர்ட் அட்வான்டேஜுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து ஃபாலோ த சன் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் மாடல் இருக்கும். எந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து டே டைம் இருக்கும், அந்த டைமில் அந்த ரீஜன்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இந்தியாவில் சப்போர்ட் இருக்கும், பிலிப்பைன்ஸில் சப்போர்ட் இருக்கும், யூரோப்பில் சப்போர்ட் டீம் இருப்பாங்க, யூஎஸ்ல சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஈவன் யூஎஸ்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் சவுத் அமெரிக்காவில் வந்து நியர் ஷோரில் வந்து மெக்சிகோ, பிரேசில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பெரிய பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ த சன் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். வேற வந்து சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஜனல் அக்கௌண்ட் டீம் இருப்பாங்க, ரீஜனல் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ரீஜன்ல வந்து லோக்கல் சப்போர்ட் டீம் வச்சு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ யூரோப்பியன் ரீஜன், அமெரிக்காஸ், அப்புறம் ஏஷியா பசிபிக், ஓஷியானா, அந்த மாதிரி வந்து தனித்தனியா நம்ம ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் இருப்பாங்க, இல்லை ரீஜனல் டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த தனித்தனியா நமக்கு வந்து சப்போர்ட் டீம் இருக்கிறதால அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரியை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணுன்றதுக்காக தனித்தனியா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் பவுண்டரி. இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம வந்து பேமெண்ட் கார்டு கூட இன்டெகிரேட் பண்ண மாட்டோம். எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்டி கூட வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ சில அப்ளிகேஷன் வந்து இன்டர்னல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், சில அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னல் ஃபேசிங் ஃபார் பிஸ்னஸாக இருக்கலாம், சில அப்ளிகேஷன் எக்ஸ்டர்னல் ஃபேசிங் ஃபார் கன்சியூமர்ஸ் எண்ட் யூசரை கனெக்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், சில அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கூட இன்டெகிரேட் பண்ணி பேமெண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது, ஃபண்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். அப்போ ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் சம் சர்டைன் பாலிசிஸ் ஆர் பர்மிஷன்ஸ் ஆர் நமக்கு வந்து பிசிஐ கம்ப்ளைன்சி தேவைப்படும், இல்லை ஒரு ரெகுலேட்டரி லீகல் ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எல்லா ரிசோர்ஸஸும் ஒரு ஆர்கனைசேஷனில் இட் நீட் நாட் ஃபாலோ த சேம் கம்ப்ளைன்ஸ், சேம் லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். அப்போ ரிசோர்ஸோடைய கம்ப்ளையன்ஸ் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா நம்ம வி கேன் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் பிசிஐ கம்ப்ளைண்டா இருக்கணும், இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிறது எல்லாமே ஐஎஸ்ஓ கம்ப்ளைண்டா இருக்கணும், இல்ல சாக் கம்ப்ளைண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நம்ம வந்து லீகல் கம்ப்ளைன்சி செக்யூரிட்டி பவுண்டரியாவும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் செக்யூரிட்டி பவுண்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் இன் டு கிவிங் பர்மிஷன், ஒரு செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பாலிசிஸ், பர்மிஷன்ஸ்லாம் அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக நம்ம கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ சில இதில் வந்து என்விரான்மெண்ட் பவுண்டரிக்காக பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து ப்ரீ ப்ராட் என்விரான்மெண்ட், நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கும். சில ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து சில விஷயங்களை டெஸ்ட் பண்றதுக்கு வந்து டெஸ்டிங் ஆர் சாண்ட் பாக்ஸ் ஆர் பிஓசி என்விரான்மெண்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் டெவலப்பர்ஸ்க்கு தனியாக டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அஷூரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன், டெவ் டெஸ்ட் லேப்னு ஒரு இது இருக்கு. இந்த அஷூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ டியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து தனித்தனியாக நம்ம வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸோடைய இது ப்ரொடக்ஷன் கேட்டகரியா இருந்தா தனி ரிசோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல வரணும், நான் ப்ரொடக்ஷன் கேட்டகரி நீங்க தனித்தனியா நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம். சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நெட் ஸ்கில் டெக்னாலஜிஸ்ல ஒரு சில இன்டெலிஜென்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர் சொபிஸ்டிகேட்டட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இல்லை வந்து சில இன்சைட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் டேட்டாக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னெசரியா இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எல்லா ரிசோர்ஸ்க்கும் அந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டிஸ் தேவைப்படாது. ஒரு சில ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், ஒரு சில ஸ்பெசிஃபிக் பிசினஸ் யூனிட்க்கு மட்டும் அது தேவைப்படும். அப்போ என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அதுல அப்ளை பண்றாங்க. ஏன்னா சில டைம் நம்ம இந்த அட்வான்ஸ் சர்வீசஸ் அப்ளை பண்ணும்போது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்ஸ், இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் எனேபிள் ஆயிட்டு காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு கோட்டா, ஒரு பில்லிங்
கேரண்டியை வந்து வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பிரைமரி 5 விஷயம். இதை தாண்டி சில அடிஷ்னல் விஷயம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கற்றுப்பீங்க. ஸோ அந்தந்த ஆர்கனைசேஷனில் ஒரு சில அவங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஃபாலோ சர்டைன் திங்ஸ். ஸோ ஜென்ரலாக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்த சொல்லலாம். பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான். என்ன 3 விஷயம் அப்படின்னா subscriptions are a unit of management, billing and scale with Azure. ஸோ அஷூரில் வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் அதிகமாக கிரியேட் பண்ண இல்லை வந்து பில்லிங் செக்ரிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோடைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் வந்து ப்ரைமரி ஆஸ்பெக்ட். அதை தாண்டி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தனித்தனியாக பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம், தனித்தனியாக பாலிசிஸ் அப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணக்கூடாது, தென் வந்து எந்த டைமுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூ கேன் அப்ளை பாலிசிஸ், பர்மிஷன்ஸ், கோட்டாஸ், இந்த மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் செக்ரிகேஷன். ஸோ யூ கேன் அப்ளை பாலிசிஸ், பர்மிஷன்ஸ், கோட்டாஸ், பட்ஜெட்ஸ், தென் whatever stuff at this level. ஸோ சில பேர் இப்போ டவுட் வரும், இப்போ ரிசோர்ஸ் குரூப் லெவலே இது பண்ண முடியுமே, ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்? அதனால தான் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். லார்ஜ் ஆர்கனைசேஷனில், மீடியம் டு லார்ஜ் ஆர்கனைசேஷனில் நிறைய ரிசோர்ஸ் குரூப்ஸ் வந்துடும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து நிறைய செக்ரிகேஷன் தேவைப்படும். இந்த மாதிரி செக்ரிகேஷன் தேவைப்படும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிஷ்னலாக போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷனில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே வந்துடும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன், இப்போ வந்து இட் கேன் பி யுவர் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மெயின் லொக்கேஷன்ல இருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பாலிசிஸ், சில பர்மிஷன், சில ஹோல்டு வந்து அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துப்போம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீஜனல் சப்போர்ட் டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த ரீஜனல் சப்போர்ட் டீம் வந்து அவங்களே உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுப்பாங்க. மேபி வந்து ஒரு அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க போஸ்ட்கிரே எஸ்கியூஎல் கொடுக்குறாங்க, MySQL கொடுக்குறாங்க, MariaDB கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் SQL, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேட்டா பேஸ் ஃபிளேவர்ஸ் தராங்க. அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடிஷன்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் தராங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த ரீஜனல் டீம் வந்து தே வில் டேக் டெசிஷன் அண்ட் தே வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் தேர் ஓன் வெர்ஷன், எடிஷனை செலக்ட் பண்றது, அதெல்லாம் ஆயிடும். ஸோ இது வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே. ஏன்னா நம்ம கரண்டா வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லோக்கல் டீம் சப்போர்ட் பண்றாங்க, அங்க ஸ்கில்ஸ் இருக்கு அங்க, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அதை ஆப்ரேட் பண்ண முடியும், அதை அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும்ன்றதால அவங்க கிரியேட் பண்றாங்க. வேறஸ் இப்போ ஆர்கனைசேஷன் வந்து சடனா டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். ஸோ தே மைட் வாண்ட் டு டூ அ சென்ட்ரலைசேஷன். ஒரு புது சிஇஓ வராரு அப்படின்னா அவருக்கு வந்து டீசென்ட்ரலைஸ் சப்போர்ட் மாடல் வந்து இ மைட் நாட் லைக். அவர் என்ன பண்ணலாம், எல்லாமே ஆஃப் ஷோர் பண்ணலாம். நம்ம வந்து எங்க லோ காஸ்ட் கண்ட்ரி இருக்கோ அந்த லோ காஸ்ட் கண்ட்ரிலையும் சப்போர்ட் சென்ட்ரலைஸ்டா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டீம்லயும் சப்போர்ட் கிடைக்கும், பிளஸ் வந்து காஸ்ட்டும் கம்மியாகும்னு சொல்லிட்டு சென்ட்ரலைசேஷன் பண்ணுவாங்க, ஆஃப் ஷோர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆஃப் ஷோர் பண்ணும்போது அந்த சப்போர்ட் எடுக்கக்கூடிய டீம் என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து 10 வெரைட்டி ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, நிறைய ரிசோர்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு, எங்களுக்கு வந்து NoSQL சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் டீம் வேணும், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு தனியா இன்ஜினியர் வேணும், அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் கிவிங் டூ மச் ஆஃப் ரிசோர்சிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும் போதும் அதை நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் போதும் யார் வந்து இதுல நல்லா தெரியுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, டாக்குமெண்டேஷன் பண்றது, நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா கண்ட்ரோல் இல்லாம, பாலிசிஸ் இல்லாம, ஒரு பர்டிகுலர் கவர்னன்ஸ் மாடல் இல்லாம இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சா பார்த்தாங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஸ்டார்டட் கம்மிங் அப் வித் கான்செப்ட் கால் மேனேஜ்மெண்ட் குரூப். எங்கெங்கெல்லாம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வந்து டு ஹேவ் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், பெட்டர் கண்ட்ரோல், பெட்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்தாங்க. பெட்டர் கண்ட்ரோல், பெட்டர் பாலிசி மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்,
ஸோ இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மேனேஜ்மெண்ட் குரூப் கொண்டு வந்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் இஸ் ரியலி நீடட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் வென் தே ஹேவ் மோர் தேன் ஆர் ஒரு 5 சப்ஸ்கிரிப்ஷன் மேலே இருக்கு அப்படின்னா யூ கேனாட் ஹேவ் கண்ட்ரோல். ஸோ ஒன்லி ரெக்வயர்ட் when you have multiple subscription in your organization. ஸோ அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணாமையே நம்மளால அந்த என்விரான்மெண்ட்டை, அந்த அஜூரோடைய கான்ட்ராக்சுவல், அந்த அஜூரோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்பிங், நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், நிறைய பில்லிங் ட்ராக் இருக்கு, நிறைய ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ன்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆர்கனைசேஷன்ல டாப் மோஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இந்த மாதிரி நம்ம ரிசோர்சஸை வந்து 4 லெவல்ல வந்து ஸ்கோப் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுலயுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் அப்ளை பாலிசிஸ், பர்மிஷன். இப்போ இந்த பாலிசிஸ் அப்ளை பண்றது போது இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன வர்ச்சுவல் மெஷின் டைப் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் கிரியேட் பண்ணலாம், என்ன டேட்டா பேஸ் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான யாருக்கெல்லாம் பர்மிஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வி கேன் கோ அண்ட் அப்ளை பாலிசிஸ். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் வந்து அட்வான்ஸ் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து வேஃப்ல வந்து ஸ்டாண்டர்ட் வேஃப் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஒரு கவர்னன்ஸ் இல்லாம, ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்ப்ளைன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறத வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸோ இந்த பாலிசிஸ், இந்த பர்மிஷன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வழியா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், ஈவன் ஃபார் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் லைக் கம்ப்ளைன்ஸ் அப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்ளை பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் டு ஹேவ் மோர் கண்ட்ரோல். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் தென் என்னென்ன கிரியேட் பண்ணுறாங்கன்ற மானிட்டரிங். ஸோ சில அடிஷ்னல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து வி கேன் நாட் ஹேவ் இட். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்து நெஸ்டிங் பண்ண முடியாது. நெஸ்டிங் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் cannot be part of another ரிசோர்ஸ் குரூப். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் cannot be part of another சப்ஸ்கிரிப்ஷன். ரிசோர்சஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். வேற மேனேஜ்மெண்ட் குரூப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் குரூப் கேன் பி பார்ட் ஆஃப் அனதர் மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல நெஸ்டிங் கொண்டு வர முடியும். அதில் எப்படி பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்பை இன்னொரு மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு நம்ம மெம்பரா வந்து ஆக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம இப்போ மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணும்போது சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் டெப்த்ல வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இப்போ ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல இப்போ நீங்க ஒரு பேசிக் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஃபோல்டர் போயிடுச்சு. இப்போ நீங்க வீட்லயே பர்சனலா டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 5 லெவலுக்கு மேல, ஒரு 6 லெவலுக்கு மேல சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும், அந்த டேட்டா எங்க இருக்குன்றது போய் சர்ச் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு சர்ச் இண்டெக்ஸிங் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு. பட் ஸ்டில் அது எந்த ஃபோல்டருக்குள்ள எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணும்போது சில பாலிசிஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணும்போது ஒரு 6 லெவலுக்கு மேல கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ 6 லெவலுக்கு மேல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜபிலிட்டி வந்து டஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரியேட் அப் டு 6 லெவல்ஸ் ஆஃப் டெத். அதுக்காக 6 லெவல்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற கம்பல்சரி கிடையாது. அதுக்கு மேல அதுக்கு எவ்வளோ கம்மியாக கிரியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்க ஸ்கேல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அஷ்யூரோடைய இப்போ அஷ்யூர்னு கிடையாது, ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய எந்த ஒரு சர்வீசஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அது வந்து மைக்ரோசாஃப்டோடைய பப்ளிக் கிளவுட் அஷ்யூரா இருக்கலாம், இல்ல மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் 365 M365 இருக்கலாம், இல்ல டைனமிக்ஸா இருக்கலாம், இன்டியூனா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீசஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அஷ்யூரோட ஏடியில வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்காக அது கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆர்கனைசேஷனை வந்து என்ன பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு கஸ்டமர், அவங்க வந்து ஒரு டெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போர்ஷனுக்கு நான் லேட்டரா வரேன். ஓகே, ஸோ அஷ்யூரோட ஏடி போர்ஷன் வரும்போது அது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுக்கு மேல வந்து டெனன்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அஷ்யூரோடைய ஏடியில வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் என்ட்ரி கிரியேட் பண்றோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம், ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட சர்வீஸ்
சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா நம்மள வந்து ஒரு டெனன்ட், ஒரு கஸ்டமர் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் கம் டு தட். பட் பிஃபோர் தட், இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் லெவல்ஸ்க்கு மேல கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு 10,000 மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள மேல கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. ஸோ யா, ஸோ எக்ஸாம்பிள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன குயிக் எக்ஸாம்பிள் வேணா காமிக்கிறேன். ஸ்லைட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேனா? இருக்குங்க. ஓகே, ஸோ அஜூர் ஹையரார்கி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அஜூரோட ஹையரார்கியில் வந்து நமக்கு we will have resources வந்து எதுக்குள்ள இருக்கும்? ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கும். ரிசோர்ஸ் குரூப் எதுக்குள்ள இருக்கும்? சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் will be part of your management group. management groups will be part of your Azure tenant. இதுதான் வந்து 5 levels of hierarchy in Azureன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. சாண்ட் பாக்ஸ்க்கு தனியா, இப்போ வந்து பிளாட்ஃபார்ம்க்கு தனியா, சில சர்வீசஸ் வந்து இட் வில் பி காமன் ஃபார் ஆல் அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில சர்வீசஸ் லைக் ஆக்டிவ் டைரக்டரி, டிஹெச்சிபி, டிஎன்எஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் காமனா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமனா வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஓகே, ரிசோர்சஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் ஆர் டேபிள், காஸ்மோஸ் டிபி டேபிள், வர்ச்சுவல் மெஷின், நெட்வொர்க், இது எல்லாமே நம்ம வந்து ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இது சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வரும். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மேல நமக்கு மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். So I was supposed to show you some example. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நிறைய மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். நான் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஐக்கான் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்போட ஐக்கன் தான் இது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஜியோகிராஃபிக்கலாக நம்ம தனியாக மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் தனியாக வைக்கலாம், டெஸ்டிங் தனியாக வைக்கலாம், ஹெச்ஆரோடைய அப்ளிகேஷன்ஸ் தனியாக வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில், ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பில் கொண்டு வரலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம தனித்தனியாக நம்ம மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணுறது, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷனாக செக்ரிகேட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து எந்தெந்த ரீஜனல் லொகேஷன்ஸோடைய ரிசோர்ஸஸ் வந்து தனித்தனியாக குரூப் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து மெம்பராக இருக்க முடியும், நெஸ்டிங் பண்ண முடியும். வேற சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் வராது. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் த செப்பரேட் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்குள்ள வந்து நெஸ்டிங்கோ இல்லை மெம்பர்ஷிப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ், என்விரான்மெண்ட் வைஸ், ஜியோகிராஃபிக்கல் சப்போர்ட் வைஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து தனித்தனியா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அஷூரோடைய 4 லெவல்ஸ் ஆர் 5 லெவல்ஸ்னு சொல்லலாம். 5 லெவல்ஸ்ன்றது நான் அஷூர் ஏடி டெனன்ட்டையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து டு சம்மரைஸ், ஓகே, நம்ம வந்து எனி configuration item, anything that could be created and managed as a separate entity in Azure is called a resource. Resources வந்து லாஜிக்கலா நம்ம ரிசோர்ஸ் குரூப்ன்ற கண்டெய்னருக்குள்ள, ஃபோல்டருக்குள்ள குரூப் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். ரிசோர்ஸ் குரூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட், ஒரு லாஜிக்கல் கண்டெய்னருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுவோம். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க ஆர்கனைசேஷன்ல மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? அஷூருடைய ஹையரார்க்கில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார், இப்போ ரிசோர்ஸ் நம்ம தனியாக கிரியேட் பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்ல மூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ரிசோர்ஸ் கேன் பி பார்ட் ஆஃப் ஒன் ரிசோர்ஸ் குரூப். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா அதை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் மூவ் இட், பட் இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங். வந்து ஒரு இதில் வந்து அட் அ டைம் வந்து ஒன்று தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும், இருங்க, மெம்பராக பண்ண முடியும். ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் கேன் பி பார்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ரிசோர்ஸ் குரூப். ஸோ மூவ் பண்ணுறது யூ கேன் மூவ் இட். ஓகே, ஸோ அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். அது தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டாபிக் இருக்கு. இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன், ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஎம்ஓ இல்லை டேட்டா பேஸோ கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து 2 விஷயம் கேட்பாங்க. இது 2 மேண்டேட்ரி. எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ணுறோன்றது இங்கே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் கிரியேட் இட் ஃபார் மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து மைக்ரோசாஃப்ட்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் வந்து நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா யூ கேன் மூவ் இட் எனி டைம். அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனோ, ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்போ, இல்லை ஒரு ஏடி டெனன்ட்லேருந்து இன்னொரு ஏடி டெனன்ட்கோ மூவ் பண்றது, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் மூவ் பண்றது வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ரிசோர்ஸ் மூவர்னு ஒரு டூல் இருக்கு. அது ரொம்பவே சிம்பிளிஃபைடான டூல், ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்க இது எல்லாமே வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ரிசோர்ஸ் குரூப் டு ரிசோர்ஸ் வந்து ஒன் டு ஒன், ரிசோர்ஸ் டு ரிசோர்ஸ் குரூப் வந்து ஒன் டு ஒன் மேப்பிங், அதாவது வந்து ஒன் டு ஒன் மெம்பர்ஷிப் தான் இருக்க முடியும். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப் டு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ஒன் டு ஒன் மேப்பிங் தான் இருக்க முடியும். ஸோ இன் சிம்பிள், ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் இட் ஒன்லி ஒன் திங். அதே மாதிரி நீங்க மூவ் பண்றது வந்து எப்போ வேணா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் நோ இஷ்யூஸ் வித் தட். அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டே ஒரு ரிசோர்ஸ் மூவர்னு ஒரு டூல் கொடுக்குறாங்க. அது மூலயமா நீங்க வேற சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ வேற ரிசோர்ஸ் குரூப்புக்கோ இல்லை வேற ரீஜனுக்கோ நீங்க ரிசோர்ஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது குயிக்கா மூவ் பண்ணிடலாம்.